இந்த ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது பார்க்கலாம். 42 சைஸு பிரின்ஸ் கட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம லைனிங் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த கட்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சூப்பராக தைக்கலாம், சூப்பராக கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கட் பண்ணலாம், கட்டிங் தான் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதுக்கு 42 சைஸுக்கு நான் 1.25 மீட்டர் எடுத்துருக்கேன் லைனிங். இப்போ நான் வந்து பேக் சைஸ் அளவு எடுக்கிறேன். பேக்கோட ஹைட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 14.5 ப்ளஸ் 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சொல்லிட்டு அப்போ 16 நான் எடுத்துக்கிறேன். எடுத்து ஹைட்டு மார்க் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, ஹைட்டு மார்க் பண்ணியாச்சு. ஹைட் மார்க் ஷோல்டரோட அளவு பார்த்தீங்கன்னா அவங்க நார்மல் ஷோல்டர் வந்து 3.25 to 6 வருது. நார்மல் ஷோல்டர் 42 சைஸுன்றதால 3.25 to 6 வருது. ஸோ வந்து நார்மல் சைஸு நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. மூணேகால் டு 6 நான் நார்மல் சைஸு மார்க் பண்ணிக்கிறேன், நார்மல் நெக்கு. இப்போ இங்கே வந்து இங்கே தாண்டி நம்ம ஃப்ரண்ட்டில் என்ன அளவு ஷோல்டர் இருக்கோ அதே ஷோல்டர் தாண்டி பேக்கில் 2 இன்ச்சு வைக்கணும். அதேமாதிரி ஹார்ம் ஹோல் ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ அதை தாண்டி 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கணும். இப்போ 2 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன் பேக்குக்காக. இப்போ இது ஃப்ரண்ட்டோட அளவு, ஃப்ரண்ட்டோட ஷோல்டர் அளவு. பேக் ஷோல்டர் ஏன் பேக் இருக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் சேஞ்ச் ஆகுதுன்னா பேக் வந்து க்ளோஸ் ஆக போகுது. க்ளோஸ்ன்றதால அந்த மாதிரி க்ளோஸ்ன்றதால இப்போ சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, 2 இன்ச்சு வச்சு இங்கே 2 இன்ச்சு வச்சுக்கிறேன். ஸோ இங்கே 2 இன்ச்சு வச்சு இங்கே 2 இன்ச்சு வச்சுருக்கேன். இது பேக்கோட அளவு, இது பேக்கோட அளவு, இது ஃப்ரண்ட்டோட அளவு. ஸோ இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு, இது ஃப்ரண்ட்டு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு நான் ஃப்ரண்ட் நெக்கு வரைய போகிறேன். ஃப்ரண்ட் நெக்கு மார்க் பண்ண போகிறேன், பேக் நெக்கு மார்க் பண்ண போகிறேன். பேக் நெக்கு 5, ஃப்ரண்ட் நெக்கு 6. பேக் நெக்கு 5, ஃப்ரண்ட் நெக்கு 6. இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. சாரி, இது 6 பேக் ஃப்ரண்ட் நெக்கு. மேலே சின்னதாக இருக்குது, 5 வந்து ஃப்ரண்ட் நெக்கு. ஸோ அதே சேம் நான் எடுத்து வச்சுக்கிறேன், மார்க் பண்ணிக்கிறீங்க. ரெண்டுத்தையும் கோடு மார்க் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஆம்கோல் வந்து 7 வச்சுக்கிறேன் நான். ஆம்கோல் அளவு சைஸ் வந்து பேக் 7 வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். பேக்கோட அளவு 7 மார்க் பண்ணிட்டேன். ஸோ அதே சேம் இங்கே 7 ஒரு வாட்டி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணுறேன். இது ஆம்ஹோல் சைஸு 7. ஆம்ஹோல் ஹைட்டு 7 மார்க் பண்ணிட்டு 7க்கு கோடு போட்டேன். ஸோ இப்போ வந்து பேக்குக்கு ஃபுல் பேக்கோட சுற்றளவு எவ்வளோ சொல்லிட்டு இப்போ மார்க் பண்ணலாம். ஸோ 42 சைஸு 42 ரெண்டாக பிரிக்கணும். பாருங்கள், 42 சைஸை ரெண்டாக பிரிக்குது. ரெண்டாக பிரித்தா 21 வருது. அந்த இது ஒரு 21, இது ஒரு 21. இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. ஸோ வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க ஃப்ரண்ட்டில் இருந்து 2 இன்ச்சை தூக்கி பேக்கில் போடணும். அப்போ இது 21 ப்ளஸ் 2 இன்ச்சு வரும்போது 23 மாறுது. 23 இது மாறும்போது அப்போ இது வந்து எவ்வளோ ஆகுது, இது 2 இன்ச்சு கம்மியாகிடுது. அப்போ வந்து இது 19 ஆகுது ஃப்ரண்ட்டு. ஸோ ஃப்ரண்ட்டு 19, பேக் 23. ஸோ 23 ரெண்டாக பிரித்து எவ்வளோ வருதோ அதை இங்கே நம்ம மார்க் பண்ணோம். 23 ரெண்டாக பிரித்தா 11 வருது. ஸோ 11 நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். பேக்கோட சைஸ் 11. அப்போது நான் 11 இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ ஆமுகூலை இங்கே வரைஞ்சிடறேன். ஆமுகூலை வரைஞ்சாச்சு. இங்கே 11 நம்ம பேக்கோட சைஸை 11 மார்க் பண்ணியாச்சு. பண்ணி இங்கேருந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்து மார்க் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே ஷோல்டர் 4 இன்ச் எடுக்கணும். 4 இன்ச் எடுத்து மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிடுறேன்.
ஓகே, மார்க் பண்ணியாச்சு. இப்போ பேக்கோட நெக்கு வரைஞ்சிடுறேன். ஸோ பேக் நெக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ கட் பண்ணலாம். அதே மாதிரி சேம் வந்து கீழே 1 இன்ச்சு தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு மடிச்சு தைக்க 1 இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன். ஸோ இதை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். நெக்கு நல்லா டார்க் பண்ணிடுறேன். ஏன்னா அவள் தைச்சி தான் திருப்ப போகிறோம். ஸோ தைச்சி திருப்பத்துக்கு நமக்கு இது நல்லா டிப்பாக டார்க் பண்ணிவிட்டா இன்னும் ஈஸியாக இருக்கும் தைக்கும் பொழுது. இது ஃப்ரண்ட்டோட சைஸு. இதை வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட் எடுக்க போகிறோம். இது ஃப்ரண்ட்டோட நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு இதை வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ வந்து ஓகே, இப்போது அர்க்கட் போட்டாச்சு பேக்குக்கு. ஒன் இன்ச்சுக்கு அர்க்கட் போட்டாச்சு. இப்போ இதை வச்சு நம்ம ஃப்ரண்ட் எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட் வந்து பிரின்ஸ் கட். ஸோ இதை அப்படியே போட்டு நம்ம இப்போ வரைய போகிறேன். நான் பாருங்கள், இதை அப்படியே வச்சு இந்த துணி மேலே இந்த லைனிங்கில் இந்த லைனிங் தூக்கி கட் பண்ண லைனிங் தூக்கி வச்சு அப்படியே அவுட்லைன் வரைகிறேன். இப்போ இதில் ஃப்ரண்ட் ஆல்ரெடி ஷோல்டர் மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஃப்ரண்ட்டு ஷோல்டர், இது பாருங்கள், இது ஃப்ரண்ட்டு நெக் ஷோல்டர், இது ஃப்ரண்ட்டு ஆர்ம் ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃப்ரண்ட் ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த மார்க் இப்போ செக் பண்ணி ஒரு வாட்டி. ஓகே, ஒரு வாட்டி நம்ம என்ன பண்ணோம், இதுதான் ஷோல்டர் அளவு. இதே சேம் ஷோல்டர் அளவு நமக்கு இங்கே இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணணும். இதுதான் நமக்கு ஷோல்டர் தேவையான ஷோல்டர். கரெக்டாக எத்தனை இருக்குன்னா
3 இருக்குது, சேம் 3 இங்கே இருக்கா ஒரு வாட்டி செக் பண்ணணும். சேம் 3 இருக்கா செக் பண்ணிக்கணும். ஸோ 3 இருக்குது கரெக்டாக. சேம் 3 இங்கே வந்திருக்கு. இந்த சேம் ஷோல்டர் இங்கே இருக்கா ஒரு செக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம இங்கே ஆம்கோல் நான் வரைய போகிறேன். ஆம்கோல் இங்கே வரைஞ்சி ஃப்ரண்ட்டுக்கு இன்னொரு ஆம்கோல் வரைய போகிறேன். வரைஞ்சிட்டு இதை ஃப்ரண்ட் நெக்கு நான் இப்போ வரைய போகிறேன். ஃப்ரண்ட் நெக்கு 6. ஸோ ஃப்ரண்ட் நெக் 6 எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் நெக்கு வரைஞ்சாச்சு. இப்போ ஆம்ஹோல் அதே சேம் எடுத்துக்கிறேன். 7 எடுத்துக்கிறேன். ஸோ 7க்கு நான் மார்க் பண்ணிவிட்டேன். ஃப்ரண்ட் நெக்குக்கு சேம் 7க்கு மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஜாயின் பண்ணிக்கிறேன். இதோட பாருங்கள் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஆம்ஹோல் நான் வரைஞ்சிடுறேன். பாருங்கள் ஸோ ஆம்ஹோலை வரைஞ்சாச்சு. ஆம்ஹோல் வரைஞ்சாச்சு. இப்போ இந்த ஆம்ஹோல் கட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம எவ்வளோ சுற்றளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு முன்னாடி முன் சுற்றளவு எவ்வளோ சொல்லிட்டு அது 19 வந்துச்சு. முன் சுற்றளவு 19 2 பிரித்தா 19 முன் சுற்றளவு 19 2 பிரித்தா எவ்வளோ வருதுன்னா 9 வரும். 19 2 பிரித்தா 9. அந்த 9 எடுத்து 9 ப்ளஸ் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்கணும். 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்தால் 9 ப்ளஸ் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரானா அப்போ 20 வரணும். சாரி, முன்னாலம்பு வரைஞ்சிட்டு இதில் இந்த முன்னாள் இடத்துல தான் நான் கட் பண்ணுறேன். ஏன்னா இது ஃப்ரண்ட்டு அதான் இப்போயே சேம் கட் பண்ணி எடுத்துடுறேன். நெக்கு மட்டும் தான் கட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நம்ம தைச்சி திருப்பிக்கலாம் நெக்கை. அவ்வளோதான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு வரைய போகிறோம். பிரிண்ட்ஸ் கட்டுது, ஃப்ரண்ட்டு ஷேப்பு மற்றதெல்லாம் எல்லாம் கரெக்டாக வரைஞ்சி முடிஞ்சாச்சு. ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு ஷேப் எவ்வளோ பார்த்தீங்கன்னா இது நார்மல் கிளாஸ் கட்டிங் அப்படின்னா 3.25 to 3.25 வரும். ஸோ இது எப்படி நம்ம இதில் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அவங்களோட ஹைட் வந்து நெப்பல் சைஸ் வந்து 10. நெப்பல் சைஸ் 10 நெப்பல் சைஸ் 10க்கு நான் மார்க் பண்ணிடுறேன். நெப்பல் சைஸ் இது. நெக்ஸ்ட்டு ஷேப்போட ஹைட் வந்து 14. ஷேப்போட ஹைட் வந்து ஷேப்போட முன்னாடி ஃப்ரண்ட் ஷேப்போட உயரம் வந்து 14 மார்க் பண்ணிட்டேன். ஸோ வந்து இங்கே வந்து இங்கே 3.25
3/4 நான் எடுத்துக்கிறேன். அதில் 3.5 வந்துருக்கு, 3.5. இதில் நான் 3.25 எடுத்துக்கிறேன். ஸோ 3.25 இதுலேயே சேம் 3.25 நான் மார்க் பண்ணிடுறேன். 3.25 மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு மாதிரி போடுவேன். ஸோ ஜாயின் பண்ணிடுறேன். ஓகே, இதை முடிஞ்சு ஜாயின், நான் 3 ஜாயின் பண்ணிடுறேன். ஜாயின் பண்ணி ஸோ ஜாயின் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இங்கே எவ்வளோ அளவுன்னா ஷேப்போட அளவு 2 எடுத்தால் 2.25 எடுத்துக்கிறேன். ஏன்னா 3.25 வருது ஷேப்போட அளவு. ஷேப்போட சைஸு 3.25. 3.25னா 3.25 பாதின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1.5 2 ஸோ 3.25க்கு நான் என்ன பண்ணுறேன், இங்கே 2.5 எடுத்துக்கிறேன். ஸோ 2.5 சைஸ் எடுக்கிறேன். சேம் அதே 2.5 நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் மார்க் பண்ணுறேன் 2.5. 14 ஹைட் இருக்கா, இங்கே நான் 2.5 மார்க் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இதை நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். என்னென்னா இது 14 ஹைட்டு 14. இந்த இடமா 14 ஹைட்டு வருது. இந்த மாதிரி இவ்வளோ தான். இங்கே பாருங்கள், இங்கே 14 இங்கே 14. இந்த சேம் ஹைட்டு 14 இங்கே மார்க் பண்ணிட்டேன். இப்போ நெப்பல் சைஸ் இது. ஸோ இது ஷேப்போட சைஸு, ஷேப்போட உயரம் இது. இப்போ இது அழகாக வரைஞ்சி எடுக்கலாம். இது நெப்பல் எடுக்கிற இடம் 10 10. ஓகேவா, இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துங்க நீங்களும். ஓகே, இப்போ நான் வரைஞ்சிட்டேன். இதே மாதிரி சேம் பாருங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஷேப்பு சைஸுக்கு. இது 2.5 சைஸு சரியாக இருக்கும். இது 42 சைஸு ப்ளவுஸுக்கு நான் 2.5 வச்சுருக்கேன். ஷேப்போட சைஸு ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா இது நல்லாயிருக்கும், கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். இது கட் பண்ண போகிறது கிடையாது. இதை தைச்சதுக்கு அப்புறம் தான் ஜாயின் பண்ண போகிறது. ஸோ வந்து இதை கட் பண்ண போகிறது கிடையாது. இந்த இடத்தையும் கட் பண்ணல, இந்த ஷேப்பே கட் பண்ணலை. பாருங்கள், இதை கீழே பதிஞ்சிடுச்சு. ஸோ இதை அப்படியே வச்சு எடுத்து வச்சு நம்ம இதை சேம் கட் பண்ணி வச்சுக்கலாம். பேக்கு இது ஃப்ரண்ட்டு. ஓகே, ரெடி ஆகிடுச்சு. கை எடுத்துக்கலாம். கையோட ஹைட் வந்து 9. 9 10 கூட எடுத்துக்கலாம். கை பெருசாக கை துணி வந்துச்சுன்னா நம்ம 10 கூட எடுத்துக்கலாம். ஓகே, 10 11. கை வந்து 10. கையோட ஹைட்டு 10 எடுத்துக்கிறேன் நான். கையோட ஹைட்டு 10 ப்ளஸ் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. 1 இன்ச்சுனா அப்போ 11. 11 எடுத்து மார்க் பண்ணிட்டேன். 11க்கு நான் இங்கே 3 வைக்கிறேன். 3 எடுத்துக்கிறேன் ஆங்குலோட. ஓகே, வரைஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நான் கை கட் பண்ணிடுறேன்.
ஆகிடுச்சு. ஓகே, கட் பண்ணியாச்சு. இப்போ இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. நான் கட் பண்ணி எடுத்துறேன். ஓகே, ஃப்ரண்ட் ரெடி ஆகிடுச்சு. சாரி பேக் ரெடி ஆகிடுச்சு. இது ஃப்ரண்ட்டு. கட் பேக் ரெடி ஆகிடுச்சு. இது ஃப்ரண்ட்டு. ஓகே, இப்போ கட் பண்ணியாச்சு. இந்த கட்டிங் வீடியோ இப்போ இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் இது ஸ்டிச் பண்ணுற வீடியோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.